ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 4 அதிகாரம் 30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து வாசம் பண்ணி நம்மை பலப்படுத்தி தேற்றி நடத்துகிறார் என்பது போலவே அவர் நம்மில் வாசம் பண்ணி இருப்பதே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய முத்திரையிடப்பட்ட செயல் ஒன்றை நம்மில் செய்து கொண்டிருக்கிறார். ஆம், நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு அச்சாரமாக, மீட்கப்படுவோம் என்பதற்கு உறுதிப்பாடாக பரிசுத்த ஆவியானவர் நம்மில் முத்திரையாயிருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய செயல்களால் துக்கப்படுத்தாதபடி அவரை பிரியப்படுத்தி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.